நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன் ஆட்சி பலம். கும்பராசி நேர்களே, நிறைய இடமாற்றங்கள் உருவாகுது, கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா அரசு அதிகாரிகள், இப்போ கும்பராசியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவங்க, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது டாக்டர்ஸா இருக்கலாம், ஸ்டாஃபா இருக்கலாம், அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், கம்பவுண்டராக இருக்கலாம், அசிஸ்டண்டாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள் மற்றும் பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அல்லது கான்ட்ராக்ட் லேபர்ஸாக சிஎல்லாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பா அரசு அதிகாரிகள் எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிடபிள்யூடியாக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே உள்ள சில அதிகாரிகளாக இருக்கலாம். சில விஷயங்களை இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரி, உயர்ந்த பொறுப்பு, நம்ம அந்த பதவியை சொன்னால் கூட அவங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் சாமி, நம்மளை டோட்டலாக நம்மளை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறாங்க, நம்ம இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நம்ம திருப்பி அந்த போஸ்டிங்க்கு போகணும், அந்த இடத்துல போய் உட்காரணும் சாமி அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உயர்ந்த அதிகாரி ஒருத்தர். அப்போ நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
அல்லது மெடிக்கல் சார்ந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயோடெக்காக இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ராகு சம்பந்தப்பட்டது, சனி சம்பந்தப்பட்டது. அப்போ வேலை செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றங்கள் வருது. குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள், கும்பராசி என்பர்களே மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள், அப்படின்லாம் வேலையில ப்ரெஷரு, ஒரு பதட்டத்துல ஒரு தவறு செய்து விடுவது, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட என்கொயரிகள். உதாரணமா ஒரு வெளிநாடுகள்ல இருக்கீங்க, ஒரு விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் வருது, நீங்க 3 வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்றீங்க பிஆருக்கு, அங்க கிடைக்காம போறது, அல்லது வேற எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், அது சம்பந்தமான ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகளாக இருக்கலாம், அல்லது வேற என்ன இன்கம், அது ஒரு ஐடி இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை சிடிஓவாக இருக்கலாம், டேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இடி சம்மந்தப்பட்ட ரைடாக இருக்கலாம், வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இவற்றிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது. இந்த சூரியன் கேது பகை கிரகங்கள். உங்களுக்கு எதெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வெளியிலே சொல்ல மாட்டாங்க, தானா விலகிடுவாங்க. புரியுதா? தானா வெளியில போயிடுவாங்க, விலகிடுவாங்க. அப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள், நீங்க நல்லா நம்பக்கூடியவர்கள், நம்ம யாரை நம்புவோம்? ஃபுல்லா நம்ம யாரை ஒப்படைச்சோமோ, ரகசியங்களை எல்லாம் சொல்றோமோ, யார் கூட அதிகமா பழகிறோமோ அவங்களத்தான் நம்புவோம். உறவு முறைகள், ஒரு கணவன் மனைவியா, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா, நண்பர்களா, அல்லது நம்முடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடியவங்களா, நம்ம தொழிலை எடுத்து செய்யக்கூடியவங்க, நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய முதலாளிமாருங்க, நம்ம குடும்பத்தார். அப்ப நீங்க யாரெல்லாம் அதிகமா நம்பி இருக்கீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் சற்று வேறுபடும். அது ஒரு மிகப்பெரிய மனசுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், மன நிம்மதி இருக்காது, கஷ்டமும் ஏற்படும். அப்ப இந்த இடங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அது எவ்வளவுதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த மனசு வலி வேதனைன்றது அப்பதான் தெரியும். இது ஏன் சாமி எனக்கு நடந்தது அப்படின்லாம் கேட்க தோணும். அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் நினைக்க தோணும். அப்போ தேவையில்லாத பதட்டங்கள் வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. மனசு கஷ்டம், மன நிம்மதி கிடைக்கும், மன கஷ்டங்கள் தீரும். மெயினா எதிரிகளிடத்திலிருந்து தப்பிப்பதற்கான மார்க்கம், வழிமுறைகள் உருவாகும். அப்போ நிச்சயமா கும்பராசி அன்பர்களே நல்லது நடக்கும். கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வீர்களே ஆனால், அல்லது இதுக்கான வழி என்ன, இதுக்கான காரணம் என்ன, இதிலிருந்து நாம எப்படி ஜெயிக்கிறது, இதுல நாம ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன சாமி எனக்கு எப்படியா ஜெயிக்க வைங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வழிமுறைகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிப்பட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும், ஓ எங்க வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனா அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க.
இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணாம் வராதான்ட்டாங்க, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும், அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம், காதல் ஏமாற்றங்கள் எல்லாம். எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட, எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதலில், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம், இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.